அதை விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் மன்னியரசு அவர்கள் சொல்றாரு, இஸ்லாமியர்களிடமிருந்து இவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அதனால இஸ்லாமியர்களிடமிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று கடிதம் எழுதி ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கியிருக்கிறாருன்னு வன்னியரசு பேசுறாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? அயோக்கியத்தனமா இல்லை, கேவலமா இல்லை? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு வன்னியரசு சொல்றாரா? விடுதலை சிறுத்தைகள் சொல்லுதா? நாங்கள் இஸ்லாமியர்களோட சகோதர உணர்வோடு இருக்கோம். எங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இஸ்லாமிய பெண்மணி இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களிடமிருந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு எங்கள் தலைவர் ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டாருன்னு பேசுறதுக்கு வெக்கமா இல்லை? அண்ணன் திருமாவர்கள் உடனடியாக இதை கண்டிக்கணும், வன்னியரசை கண்டிக்கணுங்க. என்ன பேச்சு இது? இவர்கள் சிறு பிள்ளைகள் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் பேசுது. கம்யூனிஸ்டுகள் மீது எங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது சமத்துவ சித்தாந்தம். நீங்க போயிட்டு திமுகவில் போயிட்டு கொத்தடிமையா இருந்துகிட்டு நீங்க எங்களுக்கு எதிராக பேசலாமா? தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.